இன்னைக்கு நாம எஸ் நோ பத்தின கதைய பார்க்கலாமா? இந்த கதையை எழுதினவர் பேரு டேனியல் எரிக்கோ. ஒரு ஊர்ல ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி எஸ் அண்ட் நோ அப்படின்ட்டு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்களாம். ரெண்டுமே கொஞ்சம் சமத்து குட்டி தான். ஆனா இதுல எஸ் ரொம்ப 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 சமத்து குட்டி. நோ கொஞ்சம் வால் புள்ள, அது கொஞ்சம் சோம்பேறி புள்ள கூட. எஸ் கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும். ஒரு நாள் எஸ் நோவோட அப்பா அவர் பேரு ஓகே. ஓகே என்ன சொல்றாரு, பிள்ளைங்களா நான் ஊருக்கு போறேன், ஊருக்கு போயிட்டு வர ஒரு வாரம் ஆகும், அது வரைக்கும் நீங்க தான் நம்மளோட பண்ணைய பார்த்துக்கணும், மேய்ச்சலுக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு எஸ் நோ சொல்றாங்க. ஓகேவும் டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஊருக்கு. ஒரு நம்ம எஸ் அன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. ஏன்னா அப்பா இல்லைல்ல, அதனால வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, நம்ம எஸ் நோ நீ போய் பண்ணைய மேய்ச்சல் கூட்டிட்டு போறியா, நான் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எஸ் சொல்றாரு. நோக்கு வேற வழி கிடையாது, சரின்னு தான் சொல்லி ஆகணும். சரின்னு சொல்லிட்டு நோ என்ன பண்றாரு, பண்ணைங்களெல்லாம் மேய்ச்சல் கூட்டிட்டு போயிட்டு மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அவருக்கா ரொம்ப தூக்கம் வருது. அதனால ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிடுறாரு, நல்லா தூங்குறாரு. இந்த மேய்ச்சல்ல இருந்த பண்ணிங்க என்ன பண்ணுதுன்னா, நல்ல ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே இருக்குதுங்க. அதுல ஒரு பண்ணி மட்டும் என்ன பண்ணுது, அரசர் போற வழியில போயிடுது. அங்க இருக்கிற குதிரைகளையும் மக்களையும் பார்த்து அது பயந்துருது. அது பயந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம அரசரோட குதிரைக்கு முன்னாடி போய் விழுது. இத பார்க்கவும் நம்ம அரசருக்கு பயங்கர கோவம் வந்துருது. யார் இது, யாரோட பண்ணி இது, எப்படி நம்ம வந்துட்டு போற இடத்துக்கு வர முடியும் அப்படின்ட்டு கேக்குறாரு. படைத்தளபதி கிட்ட சொல்றாங்க, போய் யார் இந்த பண்ணி எப்படி விட்டாங்களோ அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. இந்த படை தளபதிகளும் போய் தேடும்போது நம்ம எஸ் அண்ட் நோ பண்ணையில இருக்க பண்ணி தான் அது அப்படின்ட்டு தெரியுது. எஸ் கிட்ட கேட்கும் போது எஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்னடா என்ன கேக்குறாங்க அப்படின்ட்டு எஸ் யோசிக்கிறாரு. அப்புறம் தான் யோசிச்சுட்டு சரி வாங்க மேய்ச்சலுக்கு போலாம், அந்த நிலத்துக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம நோ அங்க நல்லா தூங்கிட்டு இருக்காரு. உடனே அவர் என்ன பண்றாரு, யாரு எஸ் நம்ம அரசர்கிட்ட போய், அரசே ஐ எம் சோ சாரி, எங்க வீட்டு பண்ணி தான் அது, தெரியாம நீங்க வர இடத்துக்கு வந்துருச்சு, சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அரசருக்கோ பயங்கர கோவம். அது எப்படி, அதெல்லாம் விட முடியாது, சும்மா நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்னோட அரண்மனையில வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு நம்மளோட அரசர். எஸ்ஸும் நோவும் போறாங்க. எஸ்ஸுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அரண்மனைக்கு போறோம், அரண்மனையில எல்லாரையும் பார்ப்போம், அவங்க கூட விளையாடலாம், வேலை செய்யலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடலான்ட்டு. நோக்கும் சந்தோஷம் தான், ஏன்னா அங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும்ட்டு. ஆனா வேலை செய்யணுமே, அது கஷ்டமா இருக்கும்ல நம்ம நோக்கு. வேற வழி இல்லாம போறாங்க ரெண்டு பேரும். போயிட்டு அங்க நம்ம எஸ் ஜாலியா வேலை செய்யறாரு. நோக்கு கடுப்பா வருது. எப்ப பார்த்தாலும் தூங்கணும்னு தோணுது, கையில எது எடுத்தாலும் செதற விடுறாரு நம்ம நோ. பாதி தூக்கத்தோடயே ஒவ்வொரு வேலையா அவரும் செய்யறாரு. இந்த நேரத்துலதான் நம்மளோட அரசர் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒண்ணு வைக்கணும், மக்கள் எல்லாரும் அதை சாப்பிட்டு நல்ல ஜாலியா இருக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்ப அந்த அரண்மனையில இருக்கிற சமையல்காரர்கள் கிட்ட சொல்லி நல்ல சாப்பாடா செய்யுங்க அப்படின்ட்டு உத்தரவிடுறாரு அரசர். சமையல்காரங்களும் சரின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அரசர் என்ன பண்றாரு, எஸ் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு, பிளேட்ல இருந்து எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. அந்த எஸ்ஸும் ஒரு பிளேட்ல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு வச்சு அரசருக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஜாலியா ஓடி வர்றாரு. அப்போ எஸ் கொண்டுட்டு வர சாப்பாடை அவர் உடனே எங்க கொடுக்குறாரு, நம்மளோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு கொண்டுட்டு போலான்ட்டு அப்ரூவ் பண்றாரு. அடுத்து நோவை கொண்டு வர சொல்றாரு. நோ தான் கையில எது எடுத்தாலும் செதற விடுவாரே, பாதி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயே கீழே மேல எல்லாம் செதறி அரசர்கிட்ட வரல. அப்போ எஸ் கொண்டுட்டு வந்த அத்தனையும் எங்க போகுது, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கும். நோ கொண்டுட்டு வந்தது எல்லாமே கீழையும் போகுது. அங்க ஃபுட் ஃபெஸ்டிவல்ல மக்களும் எல்லாரும்
ஜாலியா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. எல்லா ஃபுட்டும் நல்லா இருக்காம். அதுல இருந்து மக்களும் தங்களுக்கு ஏதாவது வேணும், இல்ல ஆமா தேவை அப்படின்னா எஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்புறம் எது வேண்டாம் தேவையில்லை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம்.